ஒரு ஊரில் ஒரு மேஜிக் பூனை இருந்துச்சாம். அந்த பூனை பேர் மோனாவாம். அந்த மோனா பூனை யார் எது தொலைச்சாலும் தேடி கொடுத்துருமா. அந்த பூனைக்கு அதான் வேலையாம். அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு கார்த்திக்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு யாரோ ப்ரெசண்ட்டு அன்பளிப்பாக ஒரு பெண்ணு கொடுத்துருந்தாங்களாம். அந்த பெண்ணை அந்த குட்டி பையன் எங்கேயும் தொலைச்சிட்டானான். அப்படி தொலைச்சிடும்போது போய் மோனா பூனைக்கிட்ட சொன்னானா, என் பெண்ணு தொலைஞ்சிருச்சு, அதை எப்படியாச்சும் தேடி கொடு பூனை அப்படின்னு சொல்லி கேட்டானான். இதுதான் மேஜிக் பூனையாச்சு இந்த மோனா பூனை. இது என்ன பண்ணுச்சு, மண் இருக்கிற ரோடெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டே தேடி போச்சான். கிடைக்கவே இல்லையாம் பேனா. கடைசியில் இது மேஜிக் சக்தியை பயன்படுத்தி அந்த பெண்ணை கிடைக்க வச்சிச்சான். அதை எடுத்துகிட்டு வந்து கார்த்திக் காலடியில் தூக்கி வந்து வாயில் கவ்வி போட்டுச்சான். அதை பார்த்து கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மேஜிக் பூனை நம்ம பெண்ணை தேடி கொடுத்துச்சின்ட்டு. இந்த செய்தி ஊரில் இருக்கிற எல்லா குட்டி பசங்கக்கிட்டேயும் பரவிச்சான். எல்லா குட்டி பசங்களும் கண்ணை மூடி மோனா பூனைக்கிட்ட வேண்டிக்கினாங்களாம், எங்களுக்கு எதனா தொலைஞ்சா கூட நீ தான் எங்களுக்கு தேடி தரணும்னு. பூனைக்கு இதுவே தான் வாடிக்கையாக போச்சான். யார் எது தொலைச்சாலும் அந்த பூனை தேடி கொடுக்குறதே தான் அந்த பூனைக்கு வாடிக்கையாக போச்சான். அந்த பெண்ணு கிடைச்ச கார்த்திக் ரொம்ப சந்தோஷத்தில் மோனா பூனைக்கு மீன் ஒன்று வாங்கி கொடுத்தானான். ஏன்னா பூனைக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் கார்த்திக் வந்து மோனா பூனைக்கு மீன் வாங்கி கொடுத்தானான். அதை சாப்பிட்ட அந்த மோனா பூனை கார்த்திக்கோட ரொம்ப செல்ல பிராணியாக வளர்ந்து வந்துச்சான் அந்த கிராமத்தில். இந்த மாதிரி மேஜிக் பூனை உங்கள்கிட்ட எதுனா வளர்த்துருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூனை கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.